தூத்துக்குடியில் வாய் தகராறு முற்றி கட்டட தொழிலாளியை மண்வெட்டியால் வெட்டி கொன்ற நவமணி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் இந்த கொடூர கொலை நிகழ்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து நடத்துனர் பன்னீர்செல்வம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 40 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மணல் லாரி விடுவிக்கும் விண்ணப்பம் வழங்குவதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் பட்டாபிராமனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த அனுமந்தை சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையின் போது மீன் வலைக்குள் மறைத்து கடத்தப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலுக்காக பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் தேசப்பன் என்பவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இயங்கி வரும் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டனர்.